திருப்பூர் நம்ம கேஸு பார்த்து நம்ம கேஸில் டீம் பார்க்கும்போது ஒரு அதிகபட்சம் ஒரு மாதம் ஏன் அனுபவம் இருக்கிறாரு நான் இங்கே இருக்காது தட்டு பண்ணுறது இல்லை மற்ற வேலை கொஞ்சம் கம்மியாகும் போது அங்கே போயிட்டாரு போயிட்டு மாடு வச்சுக்கிட்டு மாடு ஆடு பார்த்துட்டு பள்ளிவடைய பக்கங்களா நல்லா இருக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை வருவிச்சாங்க கூப்பிட்டாரு திங்கக்கிழமை கூப்பிட்டாரு திங்கக்கிழமை கூப்பிட்டாரு போனேன் நான் வேலைக்கு வேலைக்கு முடிச்சா நம்ம வரமாட்டேன் பணம் ஒரு வருஷம் ஆகுதுன்னு சொன்னேன் ஒன்றா பலான்னு அரைஞ்சிட்டாரு எதுக்கு அடி போட்டிருமா சொல்ல எதுக்கு அடிக்கணும் என் மாமனே வேற லட்சமாக வருவேன்னா சொல்ல போடுறாங்க நான் பொறுமையாக என் மாமன் எதுக்கு அடிக்கணும்னு கேளு எதுக்கு அடிச்சான்னு கேளு அது மாதிரி கேளுங்க அவர் அடித்தார் என்னையா பணம் கூடிய நம்ம இருக்கிறேன் சும்மா கை ஓன அது அடி கூடிய நம்ம சொல்லு எதுக்கு அடிக்கிறான் வேணும் பாய்ச்சா கை வர அந்த சொன்னாக்கா அவன் பாய்ச்சாச்சிக்கிறா ஃபோன் பண்ணிட்டுனா பொண்ணு பாய்ச்சாச்சிக்கிறா பயம் பார்த்துக்கிறா வயசுன்னு போய் அறிவில் இருக்கிறா இரு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை 15 வயசில் திரும்ப இருக்கிறா எனக்கு சொல்கிறீங்க சரி மாமா போகிற மாமா விட்டேன் ஒரு வயசு ஆகிய தாய் பணம் தர்றது அப்படின்னு அதெல்லாம் போ பண்ணுங்க வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நான் வேலை செய்வேன் அடிக்க ஒரு அமரியாக விட்டேன் ஒரு 2 நாள் வேலை போச்சு எனக்கு 2 நாள் வேலைக்கு எடுத்துக்கிறேன் வந்து போட்டார் பணம் போட்டு அடி கூட நம்ம அடிச்சுக்கிறேன் இதை வெளியே யாரே சும்மா பண்ண சொல்லு மாமகளை பொறுப்பாக இவங்களையும் சொல்லி வச்சுதா நம்ம பண்ண புரிஞ்சுக்கிறேன் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல ஒரு வருஷம் ஆகி சிரமம் போச்சு மாட்டி வாங்கிட்டு 2 நாள் வேலைக்கு எடுத்தேன் இப்போ என்ன போச்சு பணம் கொடுக்க முடியாது என்னால் பணம் கொடுக்க முடியாது அடிக்க போட்டார் நம்ம சொல்லி எதுக்கு அடிச்சாருன்னு கேளு அந்த அதிகாரி கூட இது மப்பிளிக்காரு பெரிய அளவுக்குன்னா அடி கூடன்னு நம்ம சொல்லி ஒரு துள்ள அடிச்சு அப்புறம் நான் அடிச்சு வட்டி போடுவேன்ல என்னை அடிச்சு வட்டி போட வேலைக்கு வரவங்களை பார்த்து விளைய வேண்டாங்க வேலை செய்யலாம் அமைதியாக வேலை நம்ம பொறுப்பை கொண்டாடி பிள்ளைக்கா பிடிச்சிக்கிறேன் வேலை பிடிச்சிருக்கிறேன் எதுக்கு பெரிய பண்ணிக்கிறியா எனக்கு கொடுக்கல மடிச்சில்ல அடிக்கூடி என்ன சொல்லுவேன் அடிக்கூடி ஆச்சுன்னு சொல்ல நான் கேட்ச் கொடுக்குறேன் அடிக்கூடி என்ன சொல்லுவேன் எதுக்கு அடிக்கூட வீரம் அப்படின்னு சொல்லு கேளு என் பையன் அவன் பையனை அடித்தா கம்முன்னு போனேன் என் பையன் பெற்றுக்கிறா அடியார் கொடுக்கக்குள்ள இப்போ என்ன சமாளிச்சுக்கணும் நான் எனக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை அடிக்கூட என்ன கேள்வின்னு சொல்லுவேன் நான் ஒன்றும் பணம் கொடுக்கல இப்போ கொடுக்குறேன் எதுக்கு அடிச்சுன்னு சொல்லுவேன் இப்போ மொபைல் கடை அனுப்புகிறேன் சமாளிச்சுக்குள்ள கேஸு எதுக்கு அடிச்சுன்னு கேளுங்க நான் கொடுக்க மாட்டேதில் அடிக்கூட இருக்குன்னு சொல்லுவேன் 2 நாள் எனக்கு வேலை போச்சு 3000 ரூபா வேலை போச்சு 4 மாதத்தில் 2 லட்ச ரூபா வேலை பார்த்துக்கிறேன் அம்மா பார்த்துருக்கேன் வேலை அம்மா வேலை பார்த்துக்கிறேன் நீ சொல்லுவேன் நான் அவருக்கு பணம் கொடுக்க முடியாது எதுக்கு அடிச்சே சொல்லுங்கள் நம்ம